தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருந்துட்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து நிற்கிறாங்க. நம்ம தளபதி விஜயோட இந்த ஒரு பயணம் அப்படின்றது ஒரு ரசிகர் மன்றத்தில் இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு அரசியல் கட்சியாக வளர்ந்து நிற்கிறாங்க. 2009 ஒரு மக்கள் இயக்கமாக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுற அளவுக்கு இவங்க வளர்ந்து நிற்கிறாங்க. ஆஃப் ஸ்கிரீனில் நிறைய பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத விஜய் சார் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. ரசிகர் மன்ற தலைவராக இருந்துட்டு இன்னைக்கு அரசியல் கட்சி தலைவராக இருக்காரு விஜய். 3 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் அரசியலுக்கு வரல, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஒரு அரசியல் பிளான் அப்படின்றத பக்காவா போட்டு இப்போ அதை எக்ஸிக்யூட்டும் பண்ணியிருக்காரு. இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார் அப்படின்னு இந்த வீடியோ டீடைலா பார்ப்போம். எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க ஹாரிஸ். மக்களால இவ்வளவு கொண்டாடப்படுற இந்த தளபதி விஜய் யாரு? தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகராக விஜய் சார் இருக்காரு. இவர் திடீர்னு கட்சி ஆரம்பிச்சு இப்போ இந்த விஷயங்கள்லாம் அவர் பண்ணல. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத பண்ண ஆரம்பிச்சிட்டார். என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணாங்க தெரியுமா? 2008 இலங்கையில் நடந்த நம்ம தமிழர்களோட இந்த பிரச்சனைக்கு அவருடைய ரசிகர்களை ஒன்று சேர்த்து ஒரு உண்ணாவிரத போராட்டம் அப்படின்றத நடத்தினார். இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 மோடி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய் நோட்டு 500 நோட்டு செல்லாதுன்னு சொன்னார். அதுக்கு ஆதரிச்சும் விஜய் சார் ஒரு பேட்டி அப்படின்றத கொடுத்திருந்தாரு டிவி சேனல்ஸுக்கு. அதுக்கு அடுத்த வருஷம் 2017 நீட் எக்ஸாமோட பிரஷர் தாங்க முடியாம அனிதா அவர்கள் இறந்து போனாங்க. அவங்களுடைய குடும்பத்தை நேரில் போய் பார்த்து அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி உதவியும் கொடுத்திருக்காரு. அதே வருஷம் தான் ரொம்ப 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 ஒரு முக்கியமான வருஷமா இருந்துச்சு. ஏன்னா ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்படின்றது பயங்கர அளவில் நடந்துட்டு இருந்துச்சு. நம்ம தமிழுக்காண்டி நிறைய இளைஞர்கள் அந்த காலகட்டத்தில் போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதே வருஷம் விஜய் அவர்கள் மெர்சல் படம் அப்படின்றத வெளியிட்டு ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டாரு. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ஒரு போஸ்டர் தான். இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஒரு பயங்கரமான கான்ட்ரோவர்சியை கிரியேட் பண்ணி விட்டாரு. அது மட்டும் இல்ல, பீட்டாக்கு அகைன்ஸ்டா ஒரு சின்ன வீடியோ கிளிப்பும் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அப்ப நடந்த போராட்டங்கள்ல நைட் டைம்ல கர்ச்சீஃப் கட்டிட்டு மக்களோட போய் போராடின மாதிரி நிறைய போட்டோஸும் அந்த டைம்ல லீக் ஆயிட்டு இருந்துச்சு. 2018 ஸ்டெர்லைட்ல ஒரு மிகப்பெரிய போராட்டம் அப்படின்றது நடந்துச்சு. இதுல ஒரு துப்பாக்கி சூடு அப்படின்ற விஷயம் பயங்கரமா பாதிச்சிருக்கு. அந்த துப்பாக்கி சூட்ல யார் யாரெல்லாம் பாதிச்சிருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு நிதியுதவி அப்படின்றதையும் வழங்கியிருக்கு. விஜய் ரசிகர்கள் இந்த விஜய் மக்கள் இயக்கம் மூலமா நிறைய நலத்திட்டங்கள் அப்படின்றத பண்ணிக்கிட்டு வந்தாங்க. ஸோ விஜய் பயிலகம் அப்படின்ற இந்த ஒரு லைப்ரரியையும் திறந்து வச்சாங்க. படிக்கிற சின்ன பசங்களுக்கு நோட் புக் கொடுக்கறதா இருக்கட்டும், நிறைய நலத்திட்டங்களை பண்ணிட்டு வந்தாங்க. ரத்த தான முகாம் அப்படின்றத பெரிய அளவில் நடத்திக்கிட்டு வந்தாங்க இந்த விஜய் மக்கள் இயக்கம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த விஎம்ஐல இருந்து டிவிக்கு எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு தெரியுமா? 2009 விஜய் தலைமையில இருந்த இந்த ஒரு ரசிகர் மன்றத்தை அவர் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. அந்த காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல விஜய் சார் ஒரு மிகப்பெரிய ஸ்டார்லாம் கிடையாது, வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு ஸ்டாரா இருந்தார். அடுத்து 2011 அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி இவர் நிறைய பிரச்சாரங்கள் அப்படின்றத பண்ணாரு எலெக்ஷனுக்காண்டி. அப்பதான் விஜய் சார் சொல்லியிருந்தாரு, அம்மா அவர்களுக்கு நான் ஒரு அணிலா பாடுபடுவேன் அப்படின்ட்டு. இந்த 2011 அப்புறம் சினிமாவிலையும் இவருக்கு நிறைய நெருக்கடிகள் அப்படின்றது வந்திருக்கு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா தலைவா பிரச்சனை. ஸோ டைம் டு லீடின் போட்டதுக்காண்டி அம்மா அவரை வச்சு செஞ்சாங்க. ஸோ அப்போ ரிலீஸ் ஆன இந்த கிளிப் தான் இன்னைக்கு வரைக்குமே ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. கலைஞருக்கு செலவு வைக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த விஷயமும் இன்ன வரைக்குமே ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. இது மட்டும் இல்ல, சர்க்கார் டைம்லையும் இவருக்கான ஒரு ப்ரெஷர் அப்படின்றது பயங்கரமா இருந்துச்சு ரிலீஸ்ல கூட. அடுத்து 2021 உள்ளாட்சி தேர்தலில் விஎம்ஐ சார்பா 169 இடத்துல இவங்க போட்டிடுறாங்க. கிட்டத்தட்ட 115 இடம் ஜெயிக்கிறாங்க. எல்லாத்தையுமே ஆச்சரியப்பட வைக்கிறாங்க. எப்படி அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு. 2024 பிப்ரவரி 2 இதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு முக்கியமான நாள். அன்னைக்கு தான் விஜய் சார் சைட்ல இருந்து அபிஷியலா நாங்க இந்த ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாரு. அதே வருஷத்துல அக்டோபர் 27 அவருடைய முதல் மாநாடு அப்படின்றத நடத்தினாரு விக்கிரவாண்டியில. அங்க கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் ஒண்ணு கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடா இருந்துச்சு. அங்க அவருடைய கொள்கைகளை அறிவிச்சாரு, நாங்க எதை பின்பற்ற போறோம், எந்த மாதிரியான அரசியலை நாங்க முன்னெடுக்க போறோம் அப்படின்னு. அதுக்கடுத்த வருஷம் 2025 கட்சியில உறுப்பினர்களை பயங்கர அளவுல சேர்த்துக்கிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 70,000 பூத் ஏஜென்ட்ஸ் இருக்காங்களா இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு. இந்த வருஷத்துல ஆகஸ்ட் 21 மதுரையில இவருடைய 2வது மாநாடு அப்படின்றது நடத்துறாரு. அந்த மாநாட்டிலேயே ஒரு பயங்கரமான ஒரு கூட்டம் அப்படின்றது இருந்துச்சு. அப்பதான் அவங்க ஒரு டேட்டா சொல்றாங்க, கிட்டத்தட்ட எங்க கிட்ட 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு. இந்த தாவேக்கா மேல நிறைய நெகட்டிவ்ஸ் அப்படின்றது இருக்கு. சோ கரூரில் நடந்த இந்த ஒரு ஸ்டாம்பேட் அப்படின்றது இந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் அப்படின்றத வாங்கி கொடுக்குது. கரூர்ல மட்டும் இல்ல, நிறைய இடங்கள்ல இந்த ஒரு உயிரிழப்பு இருந்திருக்கு அப்படின்னு நிறைய டேட்டாஸ் நமக்கு இருக்கு. சோ விஜய் சார் வரும்போது கிரௌட யாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. இதோட ஒரு வெளிப்பாடா தான் இந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. விஜய் சார் அவருடைய கொள்கை தலைவர்களை பார்த்து சூஸ் பண்ணியிருக்காரு. சோ யார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அம்பேத்கர், பெரியார், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள் இவங்கள அவங்களுடைய கொள்கை தலைவராக ஏற்றிருக்காங்க. என்னெல்லாம் சொல்றாரு தெரியுமா? மதசார்பற்ற சமூக நீதி, சமத்துவம், இருமொழி கொள்கை அப்படின்னு பாஜகவை கருத்தியல் எதிரின்னு சொல்றாரு, திமுகவை அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இப்போ பயங்கரமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு வராரு. இதுக்கிடையில இவர் மேல் நிறைய கான்ட்ரோவர்சி அப்படின்னு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த நடிகை கூட போறாங்க, இவருக்கு ஒரு டைவர்ஸ் ஆக போகுது அப்படின்னு நிறைய கெட்ட பேர்கள் அப்படின்றது இவருக்கு வாங்கிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஜனநாயகன் ரிலீஸ்ல ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் லீக்கும் ஆயிருச்சு. இந்த 2027 எலெக்ஷன் காண்டி நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்காரு மக்களை சார்ந்து. எந்த ஒரு என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 பேருக்கு எப்பவுமே போட்டி இருக்கும். அதே மாதிரி தான் டிவிக்கு உள்ள வந்த உடனே ஒரு மிகப்பெரிய கட்சி கூட இவங்க போட்டிட்டு இருக்காங்க. ஆன்லைன்ல இந்த 2 கட்சிக்காரங்களும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு வராங்க. இதுக்கு ஒரு எண்டே கிடையாது போல. இவங்க அவங்களுக்கு குறை சொல்ல, அவங்களை இவங்களுக்கு குறை சொல்ல, ட்ரோல் பண்ண அப்படின்னு நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 233
33 தொகுதியிலையும் அவங்க தனித்து தான் போட்டிடுறாங்க. யாரு கூடயும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கூட தான் எங்க கூட்டணியை விஜய் சார் நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்போ நடக்கிற கேம்பெயின்லாம் விஜய் சார் கூடுற கூட்டம் அப்படின்றது பயங்கர அளவுல இருக்கு. ஸோ சென்னை, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அப்படின்னு அவர் கூடுற கூட்டம் அப்படின்றது வேற லெவலில் இருக்கு. சினிமாவில் இருக்க ஒரு ஃபேமை மட்டுமே வச்சு இவர் வரல. ஸோ மக்களுக்கு நிறைய விஷயங்கள் அப்படின்றது அவரால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் வந்திருந்திருக்காரு. இதுக்கான ஒரு ரெஃப்ளெக்ஷனாக தான் தாவேகா அப்படின்ற இந்த ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இன்னைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்க. இந்த தேர்தலில் அதிக அளவில் ஓட்டு வாங்கி இவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆவாரா, இல்லாட்டி கமல்ஹாசன் மாதிரியே இவர் ஓஞ்சு போயிருவார்? நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். தாவேகா பத்தி தெரிஞ்சுக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தாவேகா உறுப்பினராக இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.